கூட்டணி கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களின் வேட்பு மனுக்களை ஏற்றது செல்லாது என அறிவிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலின் போது திமுக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சியில் உள்ள மற்ற கட்சிகளின் வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியின் சின்னமான உதயசூரியன் மற்றும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டனர். இதனை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது செல்லாது என அறிவிக்கவும், தேர்தலில் வெற்றி பெற்றவர்களின் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எம்.எல். ரவி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். தேர்தல் விதிகளின்படி இது சட்டவிரோதமானது எனவும், இது தொடர்பான புகாரின் மீது தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கங்க பூர்வாலா தலைமையிலான அமர்வு, அரசியலமைப்பு சட்டம் 329வது பிரிவின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியின் வெற்றியை எதிர்த்து மட்டுமே வழக்கு தொடர முடியும் என திட்டவட்டமாக கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது.